இளங்கோவன் அவர்கள், ஈவி.கே. சம்பத் அவர்கள் ஈடு இணையற்ற ஒரு சொற்பொழிவாளர், அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் நிறைந்தவர். அவரது மகன் ஈவி.கே. இளங்கோவன் தலை சிறந்த பேச்சாளர், பண்பாளர், பயப்பட மாட்டார். எந்த ஆபத்து வந்தாலும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் பயப்பட மாட்டார். ஒரு முறை ஒரு குழுவினர் அவர் வீட்டிலே தாக்க வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு நான் 50 பேரோடு இங்கு வந்து 2 மணி நேரம் இந்த வீட்டிலேயே அவர் பக்கத்திலே இருந்தேன். அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு, பொது வாழ்வுக்கு பெருஞ்சிறப்பு சேர்ப்பார், காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த பாடுபடுவார் என்று எண்ணியிருந்த நேரத்தில் அவர் இப்படி யாரும் எதிர்பாராத சூழலில் சில நாட்களுக்கு முன்னால் கூட அவரோடு மேடையிலே உட்கார்ந்திருந்தேன். அவர் இப்படி எல்லோரையும் விட்டுவிட்டு அவர் விண்ணுக்கு பறந்து சென்று விட்டார் என்றால், நெருநல் உளனொருவர் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்ற வள்ளுவர் வாக்கு கொப்ப நிலையாமை என்ற சொல்லுக்கு இலக்கணமாக அவர் அனைவரையும் கண்ணீரிலே, துணைவியாரை, உடன் பிறந்தோரை, அவர் பிள்ளைகளை எல்லோரையும் தவிக்க விட்டுவிட்டு அவர் மறைந்து விட்டார். இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய அரசியலுக்கே பேரிழப்பு என்று கூறி அவருக்கு, அவரது குடும்பத்தினருக்கு நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவரும் மேனாள் ஒன்றிய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் செயல் தலைவர், முன்னாள் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என்று பல தளங்களிலே தமிழகத்திற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் கடந்த 5 தசாப்தங்களாக பல்வேறு தொண்டுகளை ஆற்றிய எங்கள் அருமைக்குரிய நண்பர், நாங்களெல்லாம் அன்பாக தன்மான தலைவர் என்று பாசத்தோடு அழைக்கப்படக்கூடிய எங்கள் அருமைக்குரிய சகோதரர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் மறைந்தது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் பேரிழப்பு. தமிழக காங்கிரஸிலே தனக்கென ஒரு தனித்த இடத்தை உருவாக்கி கொண்டவர், மக்கள் மத்தியிலே எந்த கருத்தையும் துணிச்சலாக சொல்லக்கூடியவர், எவ்வளவு பெரிய அதிகார துரைத்தனத்திற்கும் பயப்படாமல் எல்லா நேரங்களிலும் நெஞ்சை உயர்த்தி தன்னுடைய போர்க்குரலை முழக்கமிட்டு சொல்லதிலே அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைவர், தமிழக மக்களுடைய பொது வாழ்க்கைக்கு நிரம்ப பங்காற்றியவர், பொதுமக்களுடைய பிரச்சனைகளை வலுவாக எடுத்துரைத்தவர், அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய அன்பை பெற்றவர், தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஆதரவை பெற்றவர். இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சருக்கு அணுக்கமான சட்டமன்ற உறுப்பினராக இருந்து காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் தொண்டர்களுக்கும் பல்வேறு நன்மைகளை செய்து வந்த ஒரு அற்புதமான தலைவர், மனிதர் மறைந்தது எங்களுக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய பிரிவை தாங்கி நிற்கின்ற அந்த குடும்பத்தினருக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் அருளால் அந்த ஆன்மா சார்ந்து அடைய வேண்டுகிறோம். தந்தை பெரியார் அவர்களின் பேரனும் திராவிட இயக்கத்தின் முன்னோடி தலைவர்கள், மூத்த தலைவர்கள், தொடக்க கால தலைவர்கள் உருவாக இருந்த அமரன் சம்பத் அவர்களுடைய அருமை மகனுமான அருமை சகோதரரும் அருமை நண்பருமான ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் இயற்கை எய்தியது மிகுந்த வருத்தமும் துயரும் தருகிறது. அருமை சகோதரர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களை கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் அறிவேன். அவர் ஈரோடு நகர தலைவராக இருந்த காலத்தில், நான் அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து அவரோடு நட்பும் தொடர்பும் பழக்கமும் உண்டு. தொடர்ந்து தன்னுடைய கடின உழைப்பாலே நகர தலைவராக, மாவட்ட பொறுப்பாளராக, அதற்கு பிறகு மாநில தலைவராக இருமுறை, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, இப்படி தன்னுடைய அறிவாற்றலாலும் கடும் உழைப்பாலும் அரசியலில் உயர்ந்தவர். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக தொடர்ந்து தொண்டாற்றியவர், பணியாற்றியவர். கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களிடத்திலேயும் தனக்கென தனி ஆதரவாளர்களை தமிழ்நாடு முழுவதும் அன்பால் கவர்ந்து ஈர்த்து வைத்திருந்தவர். துணிச்சலானவர், தைரியமானவர், காங்கிரஸ் கட்சியினுடைய கம்பீர குரலாக ஒலித்தவர். யாருக்கும் அஞ்சாமல்
தான் நியாயமென்று நினைக்கிற கருத்துக்களை துணிச்சலோடு எடுத்துச் சொல்லக்கூடியவர், சிறந்த பேச்சாளர், சிறந்த தலைவர். அவருடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். எனக்கும் நண்பருங்கிற முறையில் பேரிழப்பாகும். அவரை இழந்து வாழக்கூடிய அவருடைய துணைவியார், அவருடைய மகன் மற்றும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், காங்கிரஸ் தோழர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டு, அருமை நண்பர் இளங்கோவன் அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை மிகுந்த தீவிரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் இந்த கடந்த காலத்தில் அவருக்கென்று ஒரு தனி வரலாற்றை உருவாக்கி, ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை அத்தியாயத்தை எழுதுகிற போது இளங்கோவன் இல்லாமல் பல பக்கங்கள் இருக்காது. அது மாதிரி காங்கிரஸ் அத்தியாயத்தில் பக்கமாக நீக்கமுறை இடம்பெற்றிருக்கக்கூடிய இவர் அன்பிற்குரிய அமரர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் அவருடைய ஆன்மா சாந்தியடையவும் புகழ் நிலைத்திருக்கவும் பிரார்த்திக்கிறேன். நண்பர் இளங்கோ அவர்கள் மறைவு தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும். கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக நானும் அவரும் அரசியல் பயணத்தில் ஒன்றாக இருக்கிறோம். தமிழக காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக நான் பொறுப்பேற்ற போது நண்பர் இளங்கோ அவர்களை ஈரோடு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவராக நியமித்தேன். அன்றைக்கு தொடங்கிய நட்பு நான் தமிழக காங்கிரஸ் தலைவரில் வளர்ந்து வரும்போதும் அவரும் மாவட்ட தலைவராக நியமித்தார். அடுத்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் என்று தொடர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக அவருடைய பயணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நண்பர் இளங்கோ அவர்கள் மிக தீவிரமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். தமிழக காங்கிரஸ் வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடிய மாபெரும் தலைவராக எப்பொழுதும் விளங்கி வருகிறார்கள். அவருடைய மறைவால் தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு நல்ல தலைவரை இழந்திருக்கிறது, தமிழகம் ஒரு நல்ல தலைவர் இழந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையில்லை. எதை மனதில் படுகிறதோ அதை உறுதியாகவும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் பேசுகிற நண்பர் இளங்கோ அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. அவர் மறைவால் வாடும் அவரது துணைவியார், மகன் மற்றும் குடும்பத்தினர், குறிப்பாக எங்கள் இயக்கத்தினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் எங்களது அஞ்சலியை செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் அரசியலும் குடும்ப உறவிலும் நாங்கள் ஒன்றுபட்டு 40 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்திருக்கிறோம். நண்பர் இளங்கோ அவர்களுடைய மறைவு பேரிழப்பு மட்டுமல்ல, தமிழக காங்கிரஸுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரிடத்தை வேறொரு நிரப்ப முடியாது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.